தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/9/2015 சனிக்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு 2:59 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். சண்முகநாத பெருமானை வழிபட்டு சந்தோஷங்களை எல்லாம் வரவழைத்து கொள்ள வேண்டிய நாள் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். காரணம், சஷ்டி என்று சொன்னாலே முருகப்பெருமான் நினைவு நமக்கு வர வேண்டும். ஐப்பசியிலே வருகின்ற பொழுது கந்த சஷ்டியாக அது மாறுகின்றது. எனவே முருகன் போராடி வெற்றி பெற்ற நாள். நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற இன்றைக்கு முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தெரிவித்து, உண்மையான பக்தி எது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாக நாரதரை நீங்கள் திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. திரைப்படத்தில் நாரத முனிவரை பார்த்துருப்பீர்கள். அவர் எப்போவுமே ஒரு கட்டை கையில் வச்சுருப்பார். அதை அடிச்சுக்கிட்டு நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார். 24 மணி நேரமும் நாராயணா நாராயணா என்று உச்சரிக்கிறவர் நாரதர். நாக்கை ரதமாக கொண்டதனாலே தான் அவருக்கு நாரதர் என்று பெயர் வந்தது. அவர் ஒரு முறை சிவபெருமான்கிட்ட சொன்னார், அதிகமாக பக்தி கொண்டவன் நான் தான், இந்த பேரை அதிகமாக நான் உச்சரிக்கிறேன், நாராயணா நாராயணான்னு உச்சரிக்கிறேன், அதனால் எனக்கு மிஞ்சிய பக்திமான் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னார். உடனே சிவபெருமான் சொன்னார், நீ பூலோகத்துக்கு போய் ஒரு முறை பார்த்து வா, அங்கே உள்ள பக்தியையும் எப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே நாரதர் பூலோகத்துக்கு வந்தார். ஒரு விவசாய குடும்பத்துக்கிட்ட வந்தார். அந்த விவசாயி என்ன பண்ணார், காலையில் படுத்திருந்து எழுந்திருக்கிற பொழுது அரகரா சிவா அப்படின்னு சொன்னார். திரும்ப அவர் கலப்பை எடுத்துக்கின்னு உழுக போனார். பகல் முழுவதும் வேலை பார்த்தார். வயல் வேலைகளையெல்லாம் பார்த்து விட்டு மாடெல்லாம் குளிப்பாட்டி இந்த குடும்பத்துக்குள்ள வேலைகளையெல்லாம் பார்த்துட்டு இடையில் எந்த முறையும் சிவனை நினைக்கலை. இரவு படுக்க போகிற போது படுக்கையை விரித்து படுத்தவுடனே மீண்டும் அரகரா சிவா அப்படின்னார். இதை பார்த்தார் நாரதர். பார்த்து விட்டு உடனே மேலோகத்துக்கு வந்தார். மேலோகத்துக்கு வந்து சிவபெருமான் கிட்ட சொன்னார், இது மாதிரி பூலோகத்துக்கு நீங்கள் போய் சொன்னீங்க, அங்கே போய் விவசாய குடும்பத்திலே நான் ஒருவரை சந்தித்தேன். 2 முறை தான் உங்கள் பேரை உச்சரித்தார், ஆனால் நானோ எண்ணற்ற முறை உங்கள் பேரை உச்சரித்தேன். எனவே பக்தியிலே சிறந்தவன் நான் தான் அப்படின்னு சொன்னார். உடனே சிவனுக்கு கோபம் வந்துருச்சு. கையிலே ஒரு கிண்ணத்திலே எண்ணெயை வைத்து நாரதரிடம் கொடுத்து, இந்த எண்ணெய் கொட்டிவிடக்கூடாது, எண்ணெய் சிந்தாமல் இந்த உலகத்தை சுற்றி வா அப்படின்னு சொன்னார். எண்ணெயை வாங்கிட்டு நாரதர் சுற்றி வந்தார். ஒரு முறை வலம் வந்து விட்டு திரும்ப சிவனை வந்து பார்த்தார். எண்ணெய் சிந்தலையே அப்படின்னு கேட்டார். அப்படியே தழும்பாமல் அப்படியே இருந்துச்சு. இப்போ நீ எண்ணெயை கொண்டுக்கிட்டு போகிற போது எண்ணெயை பற்றி சிந்தித்தாயா இல்லை என்னை பற்றி சிந்தித்தாயான்னு கேட்டார். இவர் அந்த எண்ணெயை கையில் வைத்திருக்கிற பொழுது ஒரு முறை கூட சிவன் பெயரை உச்சரிக்கவில்லை. காரணம், சிவன் சொல்லியிருக்காரு, எண்ணெய் தழும்பக்கூடாது, கீழே கொட்டிவிடக்கூடாது, அந்த கிண்ணத்தை பத்திரமாக கொண்டு வான்னு சொன்னார். ஆகையினாலே நீ எண்ணெயை பற்றி சிந்தித்தாயா இல்லை என்னை பற்றி சிந்தித்தாயா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் நாரதர் சொன்னார், நான் ஒரு முறை கூட உங்கள் பெயரை உச்சரிக்கவில்லை, எண்ணெயிலேயே என் கவனம் இருந்ததுன்னு சொன்னார். அப்போ சிவன் சொன்னார், இவ்வளவு குடும்ப பாரத்தோடும் என்னை 2 முறை சிந்தித்தானே அந்த விவசாயி, அவன் பெரியவன், அவன்தான் உள்ளன்போடு பக்தி செலுத்தியவன். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், கடமைகள் இருக்கலாம், அந்த கடமைகளுக்கு மத்தியில் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை உச்சரித்தால் கூட என் பெயரை உச்சரித்தது உள்ளன்போடு உச்சரித்தார். எனவே அந்த பக்தி உண்மையான பக்தி என்று விளக்கினார். நாரதற்குடைய கர்வமும் நீங்கியது என்று ஒரு கதை வரும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த கலியுகத்திலே பொருள் தேடுகின்ற வாய்ப்பு அனைவருக்கும் உண்டு. பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. காலையில் விடிந்தாலே பொழுதெல்லாம் பொருள் தேடுகின்ற சூழ்நிலை வந்துவிடுகிறது. எனவே எழுந்தவுடன் ஒரு முறை இறைவன் பெயரை சொல்லுங்கள், படுக்கும் பொழுது ஒரு முறை சொல்லுங்கள், கவலைப்படும் பொழுதெல்லாம் சொல்லுங்கள். 24 மணி நேரம் சொல்லிக் கொண்டிருக்காவிட்டாலும் கூட உங்களுக்கு வாழ்க்கையிலே 2 முறை சொன்னால் கூட உங்களுக்கு பலன். அப்படி சொல்லுகின்ற பொழுது உள்ளன்போடு நீங்கள் பக்தி செலுத்தினால் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வளம் தரும் வார்த்தையாக மாறும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நாள். காரணம், சந்திராஷ்டமம். வீட்டு செலவுகள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். கூட்டாளிகள் எல்லாம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுப்பார். வங்கி சேமிப்பு கரையலாம். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். இன்றைக்கு கிழமை சனி, 8லேயும் சனி இருக்கிறார். எனவே இன்றைக்கு சனியை வழிபாடு செய்யுங்கள், சந்தோஷத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே,
குழந்தைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துகிற நாள் இந்த நாள். கோரிக்கைகள் நிறைவேற கோவில் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சப்தமத்திலே சனி, எனவே தாமதங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். தடைகள் அகல வழிபாடுகள் தேவை. புது முயற்சிகளில் ஒரு சில நாட்கள் தள்ளி வைக்க நேரிடலாம். நண்பர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் மகிழ்ச்சி கூடும். மிதுனராசி நேயர்களே, ஆற்றல் மிக்கவர்கள் அருகிருந்து ஒத்துழைப்பு செய்யும் நாள். ஆதாயம் தரும் விதத்தில் பயணம் ஒன்று உங்களுக்கு வரப்போகின்றது. ராசிநாதன் புதன் வியாழனோடு கூடியிருக்கிறார். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாக்கிலே சுக்கிரன் இருப்பதால் நீங்கள் காரிய வெற்றிக்கு கச்சிதமாக பேசி முடிவு செய்து கொள்வீர்கள். உங்கள் பேச்சுக்களால் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எனவே கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்கிற சூழ்நிலை இன்றைக்கு அமையும். பண தேவைகள் பூர்த்தியாகும். கடகராசி நேயர்களே, பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும் நாள். பிரச்சனைகளிலிருந்து விடுபட என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு 5இல் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலமும் சீராகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். பொறுமையை கடைப்பிடிப்பதன் மூலமே பெருமை கிடைக்கும். யாருக்கேனும் இன்றைக்கு நீங்கள் ஜாமீன் சொன்னால், பணப்பொறுப்புகள் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம். அரசியல்வாதிகளின் ஆதரவு குறைவாகவே இருக்கும். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. பயணங்களை மாற்றி அமைப்பதுதான் நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும் என்று விழிப்புணர்ச்சி தேவை. கன்னிராசி நேயர்களே, வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். விருப்பங்கள் நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்படலாம். சூரிய பலம் உங்கள் ராசியில் இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. அஞ்சல் வழியில் வருகிற தகவல் அனுகூலம் தருவதாக இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். நல்ல முடிவுக்கு வருவதில் தாமதங்கள் ஏற்படும். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும். துலாம் ராசி நேயர்களே, வம்பு வழக்குகள் வாயில் தேடி வருகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். என்ன இருந்தாலும் 2இலே சனி இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. விஐபிக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வதாக வாக்கு கொடுத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு அது நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். வாகன பழுது செலவுகளால் அல்லல் பட நேரிடலாம். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி சந்திர யோகம். எனவே கணிசமான தொகை கைகளில் புரளும் நாள். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். காரிய வெற்றி ஏற்படும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரலாம். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியம் ஒன்றை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். திடீர் பயணம் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 12க்கு அதிபதியான செவ்வாய் 9இல் இருக்கிறார். எனவே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கலாம். அன்புக்கினிய சகோதரர்களை நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. என்ன இருந்தாலும் விரயச்சனியின் ஆதிக்கம் நடப்பதால் மாலை நேரத்தில் தவிர்க்க முடியாதபடி ஒரு விரயம் ஏற்படலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகி அவர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். பாதியில் என்ற கட்டிடப்பணி மீதியும் தொடரும். செவ்வாய் பலம் மேலோங்கி இருக்கிறது. எனவே எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் தொல்லைகள் ஏற்படலாம். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும். குழந்தைகளின் கல்விக்காக எடுத்த முயற்சிகளில் கைகூடலாம். விஐபிக்களின் சந்திப்பு உண்டு. கும்பராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் நாள். 8இலே ராகு சூரியன். எனவே ஏதேனும் சிறு தொல்லைகள் வந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதுதான் நல்லது. குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட இயலும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செலுத்தும். 2இலே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கையிருப்பு கரையும் நாள். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறதே என்ற கவலை மாறும். வீண்பொழிகள் அகலும். விருப்ப ஓய்வில் வந்து
ஏதேனும் தொழில் செய்யலாமா என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைப்பார். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய கிழமை சனி என்பதால் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அனுமனுக்கு வடைமாலை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்தால் தடைகள் அகலும், தனலாபம் திருப்திகரமாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.